Hi guys, welcome back to our channel CA Shorts with Honey. இப்போ தான் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இப்போல்லாம் வீடியோஸ் போடுறோம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆகஸ்ட் 18 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். UP's Ghaziabad city ranked as the second most polluted city in the world in 2020. அதாச்சும் யூபியோட ஹசியாபாத், யூபியில் இருக்கக்கூடிய ஹசியாபாத் அப்படிங்கிற ஒரு சிட்டி வந்து வேர்ல்ட்லேயே செகண்ட் மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டியாக வந்திருக்கு. ஓகேவா, வேர்ல்ட்லேயே செகண்ட் மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டியாக வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் யாருக்கு அப்படின்னா சைனாவில் உள்ள ஹாட் அண்ட் சிட்டி அப்படிங்கிற சிட்டி வந்து டாப்பில் இருக்காங்க. ஓகேவா, இந்த ரிப்போர்ட்டை வந்து யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா ஹவுஸ் ஃப்ரெஷ் ரிப்போர்ட், இவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹவுஸ் ஃப்ரெஷ் அப்படிங்கிறது பிரிட்டனில் உள்ள ஒரு கம்பெனி. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். அதாச்சும் ரொம்ப ஹாட்டாக இருக்குது. ஓகேவா, ரொம்ப ஹாட்டாக இருக்கனால ரொம்ப பொல்யூஷன் நிறைய இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஹாட்டாக இருக்கனால பொல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால தான் டாப்பில் இருக்காங்க. அதேமாதிரி ஹசியாபாத்தில் ஆச்சும் ரொம்ப பேடாக இருக்குது, ஆச்சும் கசகசன்னு ரொம்ப பேடாக இருக்குது, அதனால இவங்க வந்து செகண்டில் வந்திருக்காங்க. நம்ம இந்தியாவிலேருந்து டாப்பில் இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மோஸ்ட் பொல்யூட்டட் கண்ட்ரியில் வந்து யார் டாப்பில் இருக்கா அப்படின்னா பங்களாதேஷ் டாப்பில் இருக்காங்க. நிறைய பங்களா இருக்கனால அவங்க தான் டாப்பில் இருக்காங்க. நம்ம இந்தியா வந்து 3rd பிளேஸில் இருக்கும். ஓகே, Cat news போலாம். SEBI has set up a panel of experts to analyze the process of shifting India's trade settlement cycle from current T+2 to T+1. செபி வந்து ஒரு பேனலை வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா இப்போ கரண்டாக நம்ம இந்தியாவோட ட்ரேட் செட்டில்மெண்ட் சைக்கிள் வந்து T+2ல் இருக்குது. ஓகேவா, அதை வந்து T+1க்கு வந்து ஷிஃப்ட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேனல் செட் பண்ணியிருக்காங்க. இந்த T+2 T+1 அப்படின்னா என்ன அப்படின்னு பாருங்கள். ஆக்சுவலி டிரான்சாக்ஷன் முடிஞ்சு ஒரு 2 டேஸில் வந்து செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா, அந்த +2 டேஸில் செட்டில்மெண்ட் பண்ணணும். இனி வந்து அது 1 டேயில் மாற்றலாமா அப்படிங்கிறத அனாலிசிஸ் பண்ணுறது தான் இந்த பேனலில் செட்டப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செபியோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்குது. அதோட சேர்மன் அஜய் தியாகி. ஓகேவா, செபியோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஓகேவா, கட் நியூஸ் போகலாம். Pay Nearby ties up with RBL Bank Visa for payment devices. ஆச்சு பே நியர்பை அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து RBL பேங்க் கூடயும் விசா கூடயும் ஒரு டைப் வச்சுருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா அந்த பேமெண்ட் டிவைசஸ்க்கு வேண்டி, அதாச்சும் சாஃப்ட் POS அண்ட் MPOS இதை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு வேண்டி சைன் பண்ணியிருக்காங்க. இல்லை சாஃப்ட் POS அப்படின்னா எதுக்கு வேண்டி அப்படின்னா அதாச்சும் மர்ச்சன்ட்ஸ் வந்து ஈஸியாக அந்த கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட்ஸ் இருக்கலாம் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அதாச்சும் டேப் அண்ட் பே மெக்கானிசம் இருக்கலாம், அதை யூஸ் பண்ணி அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இது கொண்டு வந்திருக்காங்க. அதேமாதிரி MPOS வந்து எதுக்கு வேண்டி அப்படின்னா அதாச்சும் ஈஸியாக வந்து கார்ட்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணுறதுக்கு வேண்டி அதை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த பே நியர்பை அப்படிங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் கம்பெனி டு லான்ச் அண்ட் ஆல் இன்க்ளூசிவ் டிஜிட்டல் பேக்கேஜ் ஃபார் ரீட்டெய்லர்ஸ். ஆச்சும் ரீட்டெய்லர்ஸ்க்கு வேண்டி எல்லா டிஜிட்டல் பேக்கேஜை வந்து கொண்டு வந்த ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனி என்ன அப்படின்னா பே நியர்பை. ஓகே, நெக்ஸ்ட் அதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்குது. அதோட CEO யாருன்னா ஆனந்த் குமார் பஜாஜ். ஓகேவா, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். ஆச்சு பக்கத்துலேயே பே பண்ண ஒரு ஆள் இருந்தாங்க அப்படின்னா நமக்கு ஆனந்தமாக இருக்கும்ல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கட் நியூஸ் போகலாம். RBI has introduced the Financial Inclusion Index to measure the extent of financial inclusion across India. ஸோ RBI வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்கு வேண்டி அப்படின்னா அதாச்சும் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படின்னா எல்லாருமே பேசிக் அக்கௌண்ட்ஸ், பேங்கிங் பற்றி அவேர்னஸ் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வேண்டி தான் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படிங்கிறது கொண்டு வந்திருந்தாங்க. ஓகேவா, இதன் மூலமாக என்ன கொண்டு சொல்ல வராங்க அப்படின்னா எந்தெந்த பிளேஸ் வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனில் வந்து டாப்பில் இருக்காங்க, கம்மியாக இருக்காங்க, அந்த மாதிரி உள்ளதை தெரிஞ்சிக்க வேண்டியதாக இதை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, இதில் வந்து 3 பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று ஆக்சஸ், ஒன்று யூசேஜ், இன்னொன்று குவாலிட்டி. ஓகேவா, டோட்டல் 100%ல் ஆக்சஸ் அப்படிங்கிறது 35% எடுக்கிறாங்க, யூசேஜ் அப்படிங்கிறது 45% எடுக்கிறாங்க, குவாலிட்டி அப்படிங்கிறது 20% எடுக்கிறாங்க. ஓகேவா, இந்த 3 பேராமீட்டர்ஸ் வச்சு தான் இந்த இண்டெக்ஸ் வந்து கால்குலேட் பண்ண போகிறாங்க. இந்த இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பேஸ் இயரும் கிடையாது. ஓகேவா, இதுக்கு எந்த ஒரு பேஸ் இயரும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் RBIயோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்குது. அதோட கவர்னர் யாருன்னா சக்தி காந்த தாஸ். கட் நியூஸ் போகலாம். SBI Life Insurance launched a new individual non-linked non-participating life insurance solution named SBI Life eShield Next. ஆச்சும் SBI Life Insurance இவங்க வந்து ஒரு இன்சூரன்ஸ் சொல்யூஷனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா SBI Life eShield Next அப்படிங்கிற ஒரு சொல்யூஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். ஆக்சுவலி இங்கேயே SBI Life, இங்கேயே SBI Life இருக்குது அப்படி தானே.
இதை பார்த்துக்கோங்க. நம்மளோட லைஃபுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குற விதமாக அவங்க வந்து ஒரு ஷீல்டு கொடுக்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்மளோட லைஃபுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கொடுக்குற விதமாக அவங்க ஒரு ஷீல்டு கொடுக்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்குது. அதோட எம்டி அண்ட் சிஓ மகேஷ் குமார் சர்மா. ஓகே. கெட் நியூஸ் போகலாம். PM Shram Awards were announced for the year 2018. ஆச்சு பிஎம்மோட ஸ்ரம்ஸ் அவார்டு. இந்த அவார்டு வந்து யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு. ஓகேவா? இதை வந்து லேபர் மினிஸ்டர் தான் கொடுப்பாங்க. இதை வந்து 2018 வந்து யாருக்குமே கொடுக்கலையா, அந்த இயர்க்குள்ளே தான் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு 69 எம்ப்ளாயீஸ் வந்து இந்த அவார்டு வந்து ரிசீவ் ஆகிருக்கு. ஓகேவா? இது வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும் இல்லை, ப்ரைவேட்டில் இருக்கவங்களுக்கும் கொடுக்குறாங்க. ஆச்சு ரொம்ப இன்னோவேட்டிவாக ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்களா, அவங்களுக்கு வேண்டி இது கொடுக்குறாங்க. ஓகேவா? நம்மளோட லேபர் மினிஸ்டர் யாருன்னா பூபேந்திர யாதவ். ஓகே. கெட் நியூஸ் போகலாம். Karnataka Vikas Gramina Bank made a partnership with the Karnataka government to launch fruits portal to store farmers' land details. அச்சு கர்நாடகா விகாஸ் கிராமினா பேங்க்கும் கர்நாடகா கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா இந்த ஃப்ரூட்ஸ் போர்ட்டலை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு வேண்டி பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. ஓகேவா? இது எதுக்கு வேண்டி அப்படின்னா அதாச்சும் ஃபார்மர்ஸோட லேண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இந்த ஃப்ரூட்ஸ் போர்ட்டலை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஓகேவா? இந்த ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம் பாருங்கள், Farmer Registration and Unified Beneficiary Information System. ஓகேவா? Farmer Registration and Unified Beneficiary Information System. இந்த ஃபுல் ஃபார்மை பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. நெக்ஸ்ட் இதன் மூலமாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஆச்சும் கிராமின் பேங்க் அப்படின்னாலே ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படி தானே. இது வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒரு எஃப்ஐடி அப்படிங்கிற ஒன்று கொடுக்குறாங்க. ஓகேவா? எஃப்ஐடி அப்படிங்கிற ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. அந்த நம்பர் மூலமாக அந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்து லோன் கொடுப்பாங்க. என்ன அப்படின்னா அவங்களோட டீட்டெயில்ஸ், லேண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த லேண்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுப்பாங்க. ஓகேவா? அவங்களோட லேண்ட் எந்த அளவுக்கு இருக்கோ, கம்மியாக இருக்கோ கூடுதலாக இருக்கோ, அதை வந்து அவங்க வந்து டீட்டெயிலாக ஆராய்ச்சி அதுக்கேற்ற மாதிரி லோன் கொடுப்பாங்க. அதுக்கு தான் இந்த ஃப்ரூட்ஸ் போர்ட்டலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கர்நாடகாவோட கேபிட்டல் என்னென்னா பெங்களூர். கர்நாடகாவோட சிஎம் பசவராஜ் பொம்மாய். கர்நாடகாவோட கவர்னர் யாருன்னா தாவர்சந்த் கெலாட். ஓகே. கெட் நியூஸ் போகலாம். Amway India Enterprises Private Limited has appointed Olympian Saiko Mirabai Chanu as the brand ambassador for Amway's Nutrilite range of products. அதாச்சும் ஆம்வே இந்தியா இவங்களோட நியூட்ரிலைட் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டோட பிராண்ட் அம்பாசடர் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சாய்கோ மீராபாய் சானு இவங்கள வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு வெயிட் லிஃப்டர். ஓகேவா? இப்போ டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் 2020 வந்து இவங்க வந்து சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா மணிப்பூரை சேர்ந்தவங்க. ஓகேவா? இவங்கள தான் நியூட்ரிலைட்டோட பிராண்ட் அம்பாசடர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். அதாச்சும் இதில் நியூட்ரிலைட் அப்படின்னு இருக்கலாம், அப்போ நிறைய நியூட்ரிஷன் இருக்கும் அப்படி தானே. இங்கே மீராபாய் அப்படிங்கிற மீரா ஷாம்பு எல்லாத்துக்கும் தெரியும், மீரா சீவக்கத்தூள் அதெல்லாம் தெரியும்ல, அதில் வந்து நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஆம்வே இந்தியா இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்கு அப்படின்னா குருஹான் ஹரியானாவில் இருக்குது. ஓகே. கெட் நியூஸ் போகலாம். The government of Jammu and Kashmir has introduced the Karkanda scheme to support the local artisans and weavers and to promote the traditional handicrafts of Jammu and Kashmir. அதாச்சும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் கவர்மெண்ட் வந்து கர்கந்த ஸ்கீம் இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா அங்கே உள்ள லோக்கல் ஆர்டிஷியன்ஸ் அந்த வீவர்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, அவங்கள சப்போர்ட் பண்ணணும். அங்கே உள்ள ஹேண்டிகிராஃப்ட்ஸ் பொருளெல்லாம் இருக்கும்ல, அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வேண்டி இவங்க வந்து இந்த கர்கந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஜம்மு அண்ட் காஷ்மீரோட கவர்னர் யாருன்னா மனோஜ் சின்ஹா. ஜம்மு அண்ட் காஷ்மீரோட கேபிட்டல் ஜம்மு அண்ட் ஸ்ரீநகர் இருக்குது. ஜம்மு அப்படிங்கிறது விண்டரில் இருக்கும், ஸ்ரீநகர் அப்படிங்கிறது சம்மர் கேபிட்டல். ஓகே. அச்சும் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். அச்சும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் எப்போவுமே குளிர் பிரதேசமாக தான் இருக்கும் அப்படி தானே. அங்கே வந்து அச்சும் அந்த குளிரில் வந்து நமக்கு கோல்டு பிடிச்சிருச்சுன்னு வைங்களாம், அப்போ வந்து தொண்டை கரன்னு இருக்கலாம். அந்த கரன்னு இருக்கிறப்ப கற்கண்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து சரியாயிரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து போகலாம். Olympian Parattu Ravindran Srijis goalkeeper is said to be named as the brand ambassador of adventure tourism in Kerala. ஸோ பரட்டு ரவீந்திரன் ஸ்ரீஜிஸ் இவங்க வந்து பிஆர் ஸ்ரீஜிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து இப்போ நம்ம ஹாக்கி டீம் வந்து வின் பண்ணிச்சு அப்படி தானே, அந்த டீமில் வந்து இவங்க இருந்திருக்காங்க. இவங்க வந்து கோல் கீப்பர். ஓகேவா? இவங்களை வந்து பிராண்ட் அம்பாசடர் ஆஃப் அட்வென்ச்சர்ஸ் டூரிசம், கேரளாவில் இருக்கக்கூடிய அட்வென்ச்சர் டூரிசமோட பிராண்ட் அம்பாசடராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். அதுச்சும்
நிறைய அட்வான்ச்சர்ஸ் எல்லாம் நம்ம நிறைய பண்ணோம் அப்படின்னா நமக்கு பாராட்டு கிடைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அட்வான்ச்சர்ஸ் எல்லாம் நிறைய பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கேரளாவோட கேபிட்டல் என்ன அப்படின்னா திருவனந்தபுரம். கேரளாவோட சிஎம் பினராயி விஜயன். கேரளாவோட கவர்னர் யாருன்னா ஆரிஃப் முகமது கான். ஓகே, கட் நியூஸ் போகலாம். ஒடிசா டு பிகம் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்டேட் டு ப்ரொவைட் ஸ்மார்ட் ஹெல்த் கார்டு ஸ்கீம். ஆக்சுவலி ஒடிஷா வந்து நம்ம இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட்டாக ஸ்மார்ட் ஹெல்த் கார்டு ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? இது எதுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா பைஜூஸ் ஸ்வஸ்தியா கல்யாண் யோஜனா, இதுக்கு கீழே தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா குவாலிட்டியான ட்ரீட்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இதை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். அது ஸ்மார்ட் ஹெல்த் கார்டு அப்படி தானே, நம்மளோட ஹெல்த் வந்து ஸ்மார்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஓடிட்டே இருந்தோம்னா, நிறைய பேர் ரன்னிங் பண்ணால் ஹெல்த் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா, ஓடிட்டே இருந்தால் நம்மளோட ஹெல்த் வந்து ஸ்மார்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒடிசாவோட கேபிட்டல் புவனேஸ்வர். ஒடிசாவோட சிஎம் நவீன் பட்நாயக். ஒடிசாவோட கவர்னர் யார் அப்படின்னா கணேஷிலால். ஓகே, கட் நியூஸ் போகலாம். பிஎல்எஸ் சப்சிடரி ஸ்டார்ஃபின் empaneled as national business correspondent for Bank of Baroda to support the financial inclusion mission of Government of India. அதாச்சும் பிஎல்எஸ்எஸ் இவங்களோட சப்சிடரி தான் ஸ்டார்ஃபின். ஓகேவா? இந்த ஸ்டார்ஃபின் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை வந்து பேங்க் ஆஃப் பரோடாவோட நேஷ்னல் பிஸ்னஸ் கரஸ்பாண்டனாக எம்பானல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு வேண்டி அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் மிஷன் இருக்கலாம், அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வேண்டி இவங்களை வந்து அவங்களோட நேஷ்னல் பிஸ்னஸ் கரஸ்பாண்டனாக எடுத்திருக்காங்க. ஓகேவா? இந்த ஸ்டார்ஃபின் அப்படிங்கிறவங்க ஆல்ரெடி எஸ்பிஐயோட நேஷ்னல் பிஸ்னஸ் கரஸ்பாண்டண்ட்டாக இருக்காங்க. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். பரோட்டா அப்படிங்கிற நம்ம பரோட்டா அப்படின்னு ஞாபகம் வச்சுருப்போம் அப்படி தானே, அந்த பரோட்டா நம்ம வாங்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஸ்டார் இருந்தால் தான் அந்த பரோட்டா வாங்க முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கட் நியூஸ் போகலாம். Citibank becomes first US bank to set up banking unit in IFSC at GIFT City. சிட்டி பேங்க் வந்து அவங்களோட பேங்கிங் யூனிட்டை வந்து கிஃப்ட் சிட்டியில் வைக்க போகிறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு யூஎஸ் பேங்க் வந்து கிஃப்ட் சிட்டியில் வைக்கக்கூடிய பேங்கிங் யூனிட். ஓகேவா? கிஃப்ட் சிட்டி எங்கே இருக்குது அப்படின்னா காந்தி நகர், குஜராத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஐஎஃப்எஸ்சி அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர். ஓகேவா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். அதாச்சும் சிட்டியில் இருக்கவங்களுக்கு சிட்டி தான் ரொம்ப பிடிக்கும் அப்படி தானே, அதாச்சும் ரூரல் ஏரியாவை விட சிட்டியில் வந்து நல்ல டெவலப் ஆகிருக்கும் அப்படி தானே. அப்போ சிட்டியில் இருக்கவங்களுக்கு அது ஒரு கிஃப்ட்டு, ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து போகலாம். டாடா மோட்டார்ஸ் கொலாபரேட்ஸ் வித் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா ஃபார் கார் லோன் ஸ்கீம். டாடா மோட்டார்ஸ் வந்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா கூட ஒரு டைப் வச்சுருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா கார் லோன் ஸ்கீமுக்கு வேண்டி ஒரு டைப் வச்சுருக்காங்க. காருக்கெல்லாம் லோன் கொடுப்பாங்களா, அதுக்கு வேண்டி டைப் வச்சுருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். நம்ம காருக்குள்ளே ஏறி இருந்தோம் அப்படின்னா மகாராஜா மாதிரி தான் இருப்போம், இருந்துட்டு எல்லாருக்கும் டாட்டா காமிச்சிட்டே போவோம். ஓகேவா? காருக்குள்ளே நம்ம ஏறி உட்காந்தோம்னா மகாராஜா மாதிரி உட்காந்துட்டு எல்லாருக்கும் டாட்டா காமிச்சிட்டே போவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கட் நியூஸ் போகலாம். RBI to put in place a prism to strengthen complaints by lender. ஆர்பிஎம் வந்து பிரிசம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பிரிசம் அப்படிங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பாருங்கள். பிளாட்ஃபார்ம் ஃபார் ரெகுலேட்டர் என்டிட்டிஸ் ஃபார் இன்டகிரேட்டட் சூப்பர்விஷன் அண்ட் மானிட்டரிங். ஓகேவா? பிளாட்ஃபார்ம் ஃபார் ரெகுலேட்டர் என்டிட்டிஸ் ஃபார் இன்டகிரேட்டட் சூப்பர்விஷன் அண்ட் மானிட்டரிங். இது எதுக்கு வேண்டி அப்படின்னா ஏதாச்சும் ப்ராப்ளம் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா லெண்டர் வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதோட சொல்யூஷன், அதோட ரூட் காஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி அனாலிசிஸ் பண்ணி அதை இது பண்ணுறதுக்கு வேண்டி தான் இந்த பிரிசம் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்பிஐயோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்குது. அதோட கவர்னர் சக்தி காந்தா தாஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஆர்பிஐயில் வந்து 4 டெபுட்டி கவர்னர்ஸ் இருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னா எம்கே ஜெயின், ராஜேஸ்வர ராவோ, மைக்கேல் பத்ரா, ரவிசங்கர். ஓகேவா? கட் நியூஸ் போகலாம். அட்டல் இனோவேஷன் மிஷன் இன் கொலாபரேஷன் வித் டசால்ட் சிஸ்டம் லான்ச்சஸ் ஸ்டூடெண்ட் என்டர்பிரினர்ஷிப் ப்ரோக்ராம் 3.0. அட்டல் இனோவேஷன் மிஷனும் டசால்ட் சிஸ்டம் இவங்களை வந்து ஒரு கொலாபரேட் வச்சுருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா ஸ்டூடெண்ட் என்டர்பிரினர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு டைப் வச்சுருக்காங்க. ஓகேவா? இந்த ஸ்டூடெண்ட் என்டர்பிரினர்ஷிப் ப்ரோக்ராம் 3.0 இதோட தீம் என்ன அப்படின்னு பாருங்க. சீட் த ஃபியூச்சர் என்டர்பிரினர்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதா தீம். ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். அதாச்சும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா, இங்கே ஸ்டூடெண்ட் இருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அசால்ட்டாக இனோவேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அசால்ட்டாக இனோவேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கட் நியூஸ் போகலாம். Uttar Pradesh government to set up anti-terrorist squad training center.
ஆச்சும் உத்தரப்பிரதேசோட கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டேட்டில் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் ட்ரைனிங் சென்டர் வந்து செட்டப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். ஆச்சும் ஆன்டி டெரரிஸ்ட்னா டெரரிஸ்ட்டை வந்து ஒழிக்கிறது அப்படி தானே, அதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா அப்பில் போய் தாக்குற மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஓகேவா, தரையிலேருந்து தாக்குற மாதிரில அப்பில் போய் தாக்குற மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் யூபியோட கேபிட்டல் லக்னோ, யூபியோட சிஎம் யோகி ஆதித்யநாத், யூபியோட கவர்னர் ஆனந்தீபன் பட்டேல். ஓகே, கட் நியூஸ் போகலாம். Mahatma Gandhi to be given the US Congressional Gold Medal for his promotion of peace and non-violence. அச்சு மகாத்மா காந்தி அவங்களுக்கு வந்து ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. என்ன அவார்டு அப்படின்னா காங்கிரஸ்னல் கோல்டு மெடல் அப்படிங்கிற ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா அச்சோ அவங்க வந்து பீஸ் அண்ட் நான் வயலன்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணாங்களா, அதுக்கு வேண்டி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த அவார்டு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இந்தியனுக்கு வந்து கொடுக்குறது யாருக்கு அப்படின்னா மகாத்மா காந்தி அவங்களுக்கு. இவங்க இறந்துட்டாங்க, இது போர்த்துமஸ்லியாக கொடுத்துருக்காங்க. ஓகே, கட் நியூஸ் போகலாம். Mohammad Assam honored with National Youth Award by Union Minister for Youth Affairs. அச்சும் முகமது அசாம் இவங்க வந்து தெலுங்கானாவில் உள்ளவங்க. ஓகேவா, இவங்களுக்கு வந்து நேஷ்னல் யூத் அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்கு வேண்டிய அப்படின்னா இவங்க வந்து நிறைய அவேர்னஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. பிளட் டொனேட் பண்ணுறது, ஆர்கான் டொனேஷன், அதேமாதிரி ஆர்கான் பிளான்டேஷன், இதுக்கெல்லாமே நிறைய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வேண்டி தான் இவங்களுக்கு நேஷ்னல் யூத் அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை வந்து யார் கொடுத்துருக்கா அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் ஃபார் யூத் அஃபேர்ஸ். யூத் அஃபேர்ஸ் யார் அப்படின்னா அனுராக் சிங் தாகூர். ஓகே, இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். ஆச்சா அசாம் அப்படிங்கிறத அசராம அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அசராமன் நிறைய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணனால இவங்களுக்கு இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கட் நியூஸ் போகலாம். பிரியங்கா சோப்ரா ஜோனஸ் நேம்டு ஜியோ மாமி ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சேர்பர்சன். அச்சும் ஜியோ மாமி ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இதோட சேர்பர்சனாக பிரியங்கா சோப்ரா ஜோனஸ் இவங்களை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அதாச்சும் மாமி அப்படிங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம் பாருங்கள், மும்பை அகாடமி ஆஃப் மூவிங் இமேஜ். மும்பை அகாடமி ஆஃப் மூவிங் இமேஜ். ஓகேவா, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். அச்சும் எந்த வீட்டில் உள்ள மாமியாக இருந்தாலும் சரி தான் காய்கறியெல்லாம் சாப் பண்ண தான் செய்யணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, சாப்பிங் தெரியுங்களா, கட் பண்ணுறது, சாப் பண்ண தான் செய்யணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கட் நியூஸ் போகலாம். Exercise Kongan 2021, a bilateral naval exercise held between the Indian Navy and the Royal Navy of Britain in Portsmouth, UK. அச்சோ எக்ஸைஸ் கொங்கன் அப்படிங்கிறது நம்ம இந்தியன் நேவிக்கும் பிரிட்டன் நேவிக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். இது வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னா யூகேல இருக்கக்கூடிய போர்ட்ஸ்மவுத் அங்கே வந்து நடந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த எக்ஸசைஸில் நம்ம இந்தியாவிலேருந்து ஐஎன்எஸ் தபார் அப்படிங்கிற ஒரு நேவல் ஷிப் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. ஓகேவா, கட் நியூஸ் போகலாம். Exercise Indra 2021 joint military exercise between India and Russia in Volgograd, Russia. அச்சோ இந்திரா அப்படிங்கிற எக்ஸசைஸ் வந்து நம்ம இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நடக்கக்கூடியது. ஓகேவா, இந்திரா அப்படிங்கிறதுலேயே இருக்குது, நம்ம இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ். இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா ரஷ்யாவில் வால்கோகிராட் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் நடந்திருக்கு. ஓகே, கட் நியூஸ் போகலாம். Hindustan Aeronautics Limited first civilian aircraft Hindustan 228 has carried out ground run and low speed taxi trial successfully. அச்சோ ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டர்ஸ் இவங்க வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் சிவில் ஏர்க்ராஃப்ட் ஹிந்துஸ்தான் 2028 வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அதாச்சும் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸட் விங் மேட் இன் இந்தியா சிவில் ஏர்க்ராஃப்ட். அச்சும் நம்ம இந்தியாவில் ஃபர்ஸ்ட்டு ஃபிக்ஸட் விங்கால் மேட் பண்ண ஒரு ஏர்க்ராஃப்ட் இது தான். இதை வந்து சக்ஸஸ்ஃபுல் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிட்டோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா பெங்களூரில் இருக்குது. அதோட சிஎம்டி யாருன்னா ஆர் மாதவன். ஓகே, கட் நியூஸ் போகலாம். இந்தியா டாப் த மெடல்ஸ் டாலி வித் 15 மெடல்ஸ் இன் வேர்ல்ட் ஆர்ச்சரி யூத் சாம்பியன்ஷிப் 2021 ஹெல்ட் இன் ராக்லவ், போலாண்ட். அச்சும் வேர்ல்ட் ஆர்ச்சரி யூத் சாம்பியன்ஷிப் 2021 இது வந்து போலாண்டில் நடந்திருக்கு. இதில் வந்து இந்தியா வந்து மெடல் டாலியில் வந்து டாப்பில் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, எத்தனை மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 15 மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. அதில் வந்து 8 கோல்டு வாங்கியிருக்காங்க, 2 சில்வர் வாங்கியிருக்காங்க, 5 பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்காங்க. ஓகேவா, மொத்தம் 15 மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. நம்ம நேத்திக்கு பார்த்தோம் ஒருத்தங்க கோமாலி பரி அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து கோல்டு வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த வேர்ல்டு ஆர்ச்சரி ஃபெடரேஷன் இருக்குல்ல அதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்கு அப்படின்னா லொசானே, சுவிட்சர்லாண்டில் இருக்குது. ஓகே, கட் நியூஸ் போகலாம். 2-time உமன்ஸ் வேர்ல்டு கப் வின்னர் ஹார்லி லோயட் யூஎஸ் உமன்ஸ் நேஷனல் டீம் அனௌன்சஸ் இன்டர்நேஷ்னல் ரிட்டைர்மெண்ட். அச்சும் ஹார்லி லோயார்ட் இவங்க வந்து யூஎஸ் உமன்ஸ்
டீமில் இருக்கக்கூடிய ஒருத்தங்க ஓகேவா. 2 டைம்ஸ் வேர்ல்டு கப் வின் பண்ணும்போது அந்த டீமில் இருந்திருக்காங்க. இவங்க வந்து அவங்களோட இன்டர்நேஷ்னல் ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, எந்த டீம் அப்படின்னா அதாச்சும் இவங்க வந்து எந்த ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா சாக்கர், அதாச்சும் ஃபுட்பாலை சேர்ந்தவங்க. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். அதாச்சும் கார் அப்படிங்கிறது இருக்கா, அப்போ காரில் யாராச்சும் போனால் காலால் நடக்க மாட்டாங்க, ஃபுட்டால் நடக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபுட்பால் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கண்டினியூஸ் போகலாம். INS Kochi to participate in 4-day maritime partnership exercise in Bahrain. அச்சும் பக்ரைனில் வந்து ஒரு 4 days மேரிடைம் எக்ஸசைஸ் நடந்திருக்கு. அதில் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து INS கொச்சி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பக்ரைனோட கேபிட்டல் என்ன அப்படின்னா மனாமா. ஓகே, கண்டினியூஸ் போகலாம். A book titled Lahore Book 1 of the Partition Trilogy authored by Manpreet Sodhi Someshwar. ஆக்சுவலி லாகூர் புக் 1 ஆஃப் த பார்ட்டிஷன் ட்ரையாலஜி அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து யார் எழுதியிருக்கா அப்படின்னா மேன்ரீத் சோதி சோமேஸ்வர் இவங்க எழுதியிருக்காங்க. ஓகேவா, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். அதாச்சும் பார்ட்டிஷியன் ஓகேவா, இதில் பார்ட்டிஷியன்னா பிரிவினை அப்படி தானே. அந்த பார்ட்டிஷியன் வந்துச்சு அப்படின்னா மன ரீதியாக மேன்ரீத் அப்படிங்கிறது இருக்கலாம், மன ரீதியாக சோதனை வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பார்ட்டிஷன் வந்துச்சு அப்படின்னா மன ரீதியாக நமக்கு சோதனையை கொடுக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கண்டினியூஸ் போகலாம். A book titled Discordant Notes, The Voice of Dissent in the Last Court of Resort, authored by Rohinton Fali Nariman. அச்சும் Discordant Notes, The Voice of Dissent in the Last Court of Resort அப்படிங்கிற புக்கை வந்து யார் எழுதியிருக்கா அப்படின்னா ரோஹிட்டன் ஃபாலி நரிமன் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். அச்சும் டிஸ்கார்டன்ட் டிசன்ட் இதெல்லாமே நெகட்டிவ் வேர்டு அப்படி தானே. அதாச்சும் நெகட்டிவிட்டி இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், ஃபெயில் ஆயிரும் அப்படி தானே. இங்கே ஃபேலி அப்படிங்கிறது ஃபெயில் மாதிரி இருக்கலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, நெகட்டிவிட்டி இருக்கனால அது ஃபெயில் ஆகிடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதாச்சும் டிஸ்கார்டன்ட் அப்படிங்கிறது நெகட்டிவிட்டி வேர்டு தான், அதாச்சும் முரண்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. டிசன்ட் அப்படிங்கிறதும் அந்த கருத்து வேறுபாடு அந்த மாதிரி இருக்கலாம், அந்த இதில் தான் வரும். அதனால ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து போகலாம். மக்கி கஜி கிரியேட்டட் ஆஃப் சுடோகு பசில் பாஸ் அவே. அச்சும் சுடுகு பஸ்ஸில் வந்து கிரியேட் பண்ண ஒருத்தங்க இறந்துட்டாங்க. அவங்க யார் அப்படின்னா மகி கஜி, இவங்க தான் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து ஜப்பானை சேர்ந்த ஒருத்தங்க. ஓகேவா, இவங்களோட கண்ட்ரி என்ன அப்படின்னா ஜப்பான். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். அச்சும் சுடகு இந்த பஸ்ஸில் வந்து நம்ம எதில் பார்ப்போம், நியூஸ் பேப்பரில் தானே பார்ப்போம். நியூஸ் பேப்பர் வந்து மக்கி போகிற ஒரு விஷயம் தானே, அதான் மக்கி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.